நீங்க இந்த 7ஆம் அறிவு படம் பாத்தீங்களா? நீங்க அதுல இந்த ப்ரொஃபசர்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? ப்ரொஃபசருக்கு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு பாப்பாங்க. பாத்தீங்களா? அது ஏன் வீடு தான். எங்க அப்பா வந்து லஸ் கார்னர் தெரியுமா? மயிலாப்பூர் லஸ் கார்னர். அந்த கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருந்தாரு. நைட்டி விப்பாரு பிளாட்ஃபார்ம்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் சம்பளம் வாங்கினது பாத்தீங்கன்னா 5 ரூபாய். எதுக்குன்னா அந்த நல்வாழ்வு கல்யாண மண்டபத்துல இலை எடுக்கிறதுக்கு போவேன் நான். 10க்கு 10 வீடு, 10க்கு 10 வீட்டுல இருந்த நானு. நீங்க இந்த 7ஆம் அறிவு படம் பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? கை தூக்குன்னு பார்த்தோம். சூப்பர்மா, சூப்பர். எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அதுல இந்த ப்ரொஃபசர்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? அதுல இந்த சூர்யாவும் இந்த கமலஹாசன் பொண்ணு பேர் என்னமா? இதெல்லாம் நல்லா கரெக்டா சொல்லுங்க. சுதிஹாசனும் எகிரி குதிச்சு ப்ரொஃபசருக்கு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு பாப்பாங்க. பாத்தீங்களா? அது ஏன் வீடு தான். அது ஒரு கை தட்டலாமேங்க. இதெல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் தானேங்க. ஏங்க கை தட்டுறது தாங்க ஒரு பேசுறவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஃபேமிலியோட வயநாடு போயிருந்தோம். என் வைஃப் வந்து வயநாட்டில் இங்க ஒரு வீடு வேணும்னாங்க. 15,000 சதுரடியில் அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். 7 கார் இன்னைக்கு இருக்கு எனக்கு. எல்லா நேம் எனி டாப் கார்ஸ் எல்லாமே. என் வீட்டு பக்கத்துல நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு இருக்கு. யாராவது லாயர்ஸோட சேர்ந்தவங்க இருக்கீங்களா? இல்ல, ஓகே, இருக்கீங்க. தெரியுமா நல்வாழ்வு கல்யாண மண்டபம் இப்ப இருக்கா? அங்கதான், அது பக்கத்துல தான் நான் இருந்தேன் லாயர்ஸ் ரோட்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் சம்பளம் வாங்கினது பாத்தீங்கன்னா 5 ரூபாய். எதுக்குன்னா அந்த நல்வாழ்வு கல்யாண மண்டபத்துல இலை எடுக்கிறதுக்கு போவேன் நான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலை எடுப்பாங்க இல்லையா? நான் ஸ்டைலா எடுப்பேன். அந்த ரஜினிகாந்த் எப்படி ஸ்டைலா ஆக்ட் பண்ணுவாரோ அந்த இலை எடுக்கிறதே ரொம்ப ஸ்டைலா எடுப்பேன் நான். சோ இலை எடுக்கிறது அதான் என்னுடைய முதல் வேலை. ஆனா சின்னதுலயே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கனவுகள். ஏதாவது பெரிய காரை பார்த்தா அந்த காரையே பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் லைஃப்ல. பெரிய வீடை பார்த்தா அந்த வீட்டையே பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் லைஃப்ல. எங்க அப்பா வந்து லஸ் கார்னர் தெரியுமா? மயிலாப்பூர் லஸ் கார்னர். அந்த கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருந்தாரு. நைட்டி விப்பாரு பிளாட்ஃபார்ம்ல. ஒரு கடைக்கு வாசல்ல ரோட்ல ஒரு டேபிள் போட்டு அதுல நைட்டி விப்பாரு. அங்க நான் ஈவினிங் ஆனா சில நாட்கள் போவேன். அங்க வந்து ஒரு பார்க் இருக்கு அந்த மயிலாப்பூர்ல. அந்த பார்க் பேர் எனக்கு மறந்து போச்சு. அங்க நிறைய புக்ஸ் விற்பாங்க. இந்த பழைய இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் புக்ஸ், கார் புக்ஸ் எல்லாம் விற்பாங்க செகண்ட் ஹேண்ட்ல. நான் அந்த 1 ரூபா 2 ரூபா இருக்கும். நான் இந்த இதுக்கு போறேன் இல்லையா, சாப்பாட்டுக்கு இலை எடுக்கிற போறேன் இல்லையா, எப்படி வாரத்துக்கு 2-3 நாளாவது ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போயிடுவேன். வீக்கெண்ட்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிடுவேன். அந்த 1 ரூபா 2 ரூபாவை எடுத்து, ஹலோ, 1 ரூபா 2 ரூபா எடுத்துட்டு அங்க போய் அந்த புக்கை வாங்குவேன். எதுக்குன்னா அந்த புக்ல கார் விதவிதமா இருக்கும். அதை கட் பண்ணி நான் வீட்டுல என் பீரோல ஒட்டுவேன். வீடு விதவிதமா இருக்கும். அதை கட் பண்ணி நான் என்னோட பீரோல ஒட்டுவேன். நீங்க இந்த 7ஆம் அறிவு படம் பாத்தீங்களா? நீங்க அதுல இந்த ப்ரொஃபசர்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? ப்ரொஃபசருக்கு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு பாப்பாங்க. பாத்தீங்களா? அது ஏன் வீடு தான். எங்க அப்பா வந்து லஸ் கார்னர் தெரியுமா? மயிலாப்பூர் லஸ் கார்னர். அந்த கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருந்தாரு. நைட்டி விப்பாரு பிளாட்ஃபார்ம்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் சம்பளம் வாங்கினது பாத்தீங்கன்னா 5 ரூபாய். எதுக்குன்னா அந்த நல்வாழ்வு கல்யாண மண்டபத்துல இலை எடுக்கிறதுக்கு போவேன் நான்.